Hi friends, welcome to Kovai kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 எடுத்திருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, வரமிளகாய், தக்காளி, பச்சை மிளகாய் 2 எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கிறத குக்கரில் போட்டு வேக வச்சுருவோம். நான் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றுறேன். 1 கப் பருப்புக்கு. இதில் பெருங்காயத்தூளை சேர்த்துடலாம், மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம், பச்சை மிளகாய், பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சிடலாம். 5 விசில் விடுங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், கடுகு வெந்தயமும் பொரியட்டும். இப்போ நம்ம வரமிளகாய் சேர்த்துடலாம், வெங்காயமும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வணங்கிடுச்சு, வாசனை வருது. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாம்பார் தூள் சேர்த்துடலாம். மூடி போட்டு காய் வேகிற அளவுக்கு வேக வைப்போம். பாருங்கள், காய் நல்லா ஒரு 3/4 பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு தண்ணி சேர்த்துடலாம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காய் வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லி இலை தூவி. சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.